தமிழ். ஆ ஆ, எங்க தமிழ் இவ்வளோ வேகமா? உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். அப்படியா? என்ன விஷயம்? உண்மையான நந்தினி சாகலையாம். நந்தினிக்கு ஆபத்து நிறைய இருக்கிறதுனால அவ சின்ன வயசா இருக்கிறப்பவே அவளையும் அவங்க அப்பா அம்மாவையும் நாகம்மா பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாலாம். மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நாகக்கண்ணிகளை தான் இது வரைக்கும் எங்க நந்தினியாவும் அவங்க அப்பா அம்மாவாவும் நடிக்க வச்சிருக்காளாம். இப்போ உண்மையான நந்தினியும் அவங்க அப்பா அம்மாவும் தாரகநொருளுன்ற ஊர்ல பாதுகாப்பா இருக்காங்களாம். அது எப்படி உனக்கு தெரியும் தமிழ்? ரேணுகாக்கு அந்த ஊர்ல தான் வேலை கிடைச்சிருக்கு. அவ அந்த ஊருக்கு போயிருக்கா. அங்கதான் அவ நந்தினியும் அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துருக்கா. அது மட்டும் இல்ல, நந்தினி வீட்டுல வேலைக்காரனா இருந்தானே ஆனந்தன், அவனையும் அங்க பார்த்துருக்கா. அதனாலதான் நந்தினிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கா. அதுக்கப்புறமா தான் அவன் நந்தினியை சந்திச்சிருக்கா. ரேணுகா நந்தினியை பார்த்தத அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. அதே மாதிரி கோபால் வாத்தியாரும் தற்செயலா அந்த ஊருக்கு போக போக நந்தினியையும் அந்த ஃபேமிலியும் நேர்ல பார்த்துட்டு வந்திருக்காரு. சரி, அருள் எப்படி இருக்கான்? ஏன் வர்றதே இல்ல? அவனுக்கு உங்க மேல சந்தேகம். அதான். சந்தேகமா? என்ன சந்தேகம்? அது அவன் கூட ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்தீங்க. நீங்க இங்க வந்து நீங்க இது வரைக்கும் ஒரு தடவையாவது வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? வரலையே. ஏன் வரமாட்டேங்கிறீங்க? எப்போ உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்க தான் இங்க வர வேண்டியிருக்கு. ஏன்? நீங்க யாரு? என்ன நடக்குது? இதுதான் அவனுக்கு சந்தேகம். என்ன தமிழ், உண்மையை சொல்லிடலாமா? அருள் தாங்குவானா? சரி, முதல்ல உங்ககிட்ட சொல்றேன். அருள் கேட்ட கேள்வி நியாயமானதா? உண்மையிலேயே நான் ஒரு மனுஷ பிறவி கிடையாது. நான் ஒரு தேவதை. என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கும் சில வேலைகள் ஆக வேண்டியது இருக்கு. அதுக்காகத்தான் இந்த மனித உருவுல இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நான் எல்லாருக்கும் உதவியா இருக்கிற தேவதை கிடையாது. கடவுளால வெறுத்து ஒதுக்கப்பட்டவ. உங்களை மாதிரி மக்கள் கிட்ட துர்தேவதை, கெட்ட தேவதைன்னு பேர் வாங்கினவ. எனக்கு சக்தி இருக்கு. இந்த ஊர்ல நாகம்மாவுக்கு அடுத்தபடியா என்கிட்ட தான் நிறைய சக்தி இருக்கு. நான் ஏன் உங்களை தேடி வந்திருக்கேன்? என்னோட நோக்கம் என்ன? இப்படி எல்லாத்தையும் நேரம் வரும்போது நானே சொல்லுவேன். சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? நந்தினி நமக்கு வேணும். அந்த உண்மையான நந்தினியை வச்சு நிறைய வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு ரேணுகாவோட உதவி நமக்கு வேணும். அதனால ரேணுகாவை நம்ம வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும். அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீயே யோசிச்சிருப்பேன்னு நினைச்சேன். இல்ல, இங்க நடக்கிறதெல்லாம் மர்மமா இருக்கா? அதனால என்னால என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. சரி, நீ நேரா அருளோட அப்பாவை பார்த்து பேசி ரேணுகாவை அருளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஏற்பாடு பாரு. ரேணு நம்ம கூட வந்துட்டா எங்க போனாலும் நந்தினிக்கும் ரேணுகாவுக்கும் இருக்கிற தீராத நட்புனால நந்தினி நமக்கு உதவித்தான் ஆகணும். சரி சரி, முதல் வேலையா அருளுக்கும் ரேணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கான வேலையை நீ சீக்கிரமா முடிக்கணும். போ. சரி.
காலையில அங்கேதான் இருக்கே நீ. ஆமாண்ணே, காணுமேனு பார்த்தேன். இங்கே தானே இருக்கேன். இதான் அந்த கோயில். கோயிலை எப்படி மராமத்து பண்ணலாம், எந்த மாதிரி எங்கெங்க சாமி சிலைகள் எல்லாம் வைக்கலாம், எந்த இடத்துல அம்மனுக்கு பீடம் கட்டலாம், அதெல்லாம் நீங்க தான் சொல்லணும். திருப்பணி செஞ்சு 150 வருஷம் ஆகுதியா, நீங்க தான் நல்லா சிறப்பா செஞ்சு தரணும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு முறையான கட்டமைப்பு இருக்கும். அந்த ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு விதியை வச்சு தான் கோயில் உருவாக்கப்படுது. அதைப்படி தான் பார்க்கணும். நம்ம தெய்வம் யாரு, இந்த கோயில் எந்த திசையை நோக்கி இருக்கு, இந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவங்க, கட்டப்போற கோயிலுக்குள்ள மக்கள் வந்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், சரீர பலமா, மனோபலமா, நோய் தீரணுமா, நினைச்சது நடக்கணுமா, இதெல்லாம் பார்த்து அதுக்கான விதியையும் யோசிச்சு அதுபடி தான் கோயில் கட்ட முடியும். ஐயா, நீங்க எப்படி முடிவு பண்றீங்களோ அப்படியே பண்ணிடலாம். ம் அண்ணே, நீங்க ஐயா கூட பேசிக்கிட்டு இருங்க. நானும் நந்தினியும் உள்ள போய் கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரோம். வாங்கம்மா. போம்மா. அண்ணா காளையண்ணே, என்ன பச்சை? இவ்வளவு பெரிய கோயில கூட்டு வந்து ஒண்ணும் சொல்லாம பாரு, ஏதாவது சொல்லு. ஒன்னும் அவசரப்படாத, ஒன்னா சொல்றேன் வா. வாங்க. ஐயா, ஆ அவங்க அங்க பார்க்கட்டும். சரி. நாம இந்த பக்கம் போய் பார்ப்போம். பார்ப்போம். வாங்க போலாம். இதுதான் கோயிலோட மூலஸ்தானம். மத்த கோயிலை விட இந்த நந்தி ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஓஹோ. அந்த பக்கம் தான் கால பைரவர் இருக்காரு. நம்ம ஊர் நாகராஜன் பொண்ணா இது? யாரு சொல்ற? அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அதான் வருது. காளையண்ணே, நீங்க ஒரு நிமிஷம் இங்க இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். சரிப்பா. ரேணுமா, நான் யாருன்னு தெரியுதா? தெரியும் மாமா. என்ன இங்க? கோயில் கட்டுற விஷயமா ஸ்தபதி ஐயா கூட நான் வந்தேன். ஆமா, நீ என்ன இங்க? இங்க பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? ரேணுகா, அங்க இருக்கிறது யாருன்னு தெரியுமா? தெரியுமே, நந்தினி. தெரியுமா? நீ பாத்திருக்கியா அவள? நீங்க தான் ரொம்ப லேட். நான் நந்தினிய பார்த்து அவ கூட அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்ல இருக்க எல்லாரையும் பார்த்துட்டேன். என்னம்மா இது? என்னால நம்பறதா வேணாமான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. மாமா, நம்ம உலகத்துல எதையோ கண்டுபிடிச்ச மனுஷனால நம்ம உடம்புல மனசு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. மனசுங்கிறது மூளையா இல்ல இதயமாங்கிறது பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்கு. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கத்துக்கிட்டேன். என்னம்மா? எது நடந்தாலும் அதனால பதட்டப்படாம அப்படியே ஏத்துக்கிற பக்குவத்தை கத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் காலந்தாமா கத்து கொடுக்கும். நீங்க நந்தினி வீட்ல தானே தங்கியிருக்கீங்க? ஆமாம்மா. வீரனூர்ல ராமையா மாமா வீட்ல வேலைக்காரனா இருந்தானே ஆனந்தன். ஆமா. அவன் மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவன். அவனும் நந்தினி இங்க இருக்கிறத தெரிஞ்சு இங்கதான் சுத்திட்டு இருக்கான். அதோட தருண் நந்தினிய பொண்ணு பார்க்க வந்தாருல, அவர்தான். அவரும் இப்ப இங்க வந்துட்டாரு. புரியுதுமா. அந்த ஆனந்தனும் தருணும் நந்தினி அம்மாவை நெருங்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அதையும் மீறி நெருங்கினா அந்த 2 பேர்த்தோட முடிவு என் கையில தான்மா. நல்ல நாள் பார்த்து வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சிடலாம். ஐயா, மாமா வராரு. அவருக்கு எதுவும் தெரிய வேண்டாம், அப்புறம் அவரு நிம்மதியே போயிடும். சரி சரி. என்ன பச்சை, ரேணுகா என்ன சொல்லிட்டு இருக்கு? நம்ம எல்லாரும் வேறுநூறுக்காரங்க. இங்க எப்படி என்ன ஒண்ணு சேர்ந்தோன்னு ஆச்சரியப்பட்டது. அதுதான். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு பச்சை? இந்த ஜென்மத்துல நம்ம யார சந்திக்கிறோமோ அடுத்த ஜென்மத்திலயும் அவங்க நம்மள சுத்தியே தான் இருப்பாங்க. ஏன் அப்படி? சாதாரணமா பேசும்போது நம்ம கடன் பட்டிருக்கோம்னு சொல்றோம் இல்லையா? என்னன்னா இந்த ஜென்மத்துல பட்ட கடனை அடுத்த ஜென்மத்துல அடைக்கிறோம். அதான். அப்போ என் கடனை நான் இந்த ஜென்மத்தில் அடைச்சிருவேன் இல்லைன்னு? உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.